டைனோ ஐலாண்டுக்கு உங்களை வரவேற்கிறோம். என்ன ஷின்சானோட வெக்கேஷன் ஆகுமா? ஒரு புதிய டிஸ்ட்ராக்ஷன். ஷின்சான் அவர் டைனோசர் டைரி மே 9 உங்கள் அருகிலுள்ள சினிமா திரையில் கிடைக்கும். மத்தியான டைம்ல இந்த மாதிரி எல்லாரும் மெடிடேஷன் பண்ணோம்னா நம்மளோட கான்சென்ட்ரேஷன் இன்னும் அதிகமாகும். அதனால நம்மளோட மைண்டையும் பாடியும் சரியான கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும். கிக்கோ சொன்ன இந்த விஷயத்தை 2 வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா வெரி ட்ரூ. ட்ரூ மட்டும் இல்ல, ரொம்ப ட்ரூ, சூப்பர் டூப்பர் ட்ரூ. அதுக்காக நான் கொய்யா பழம் சாப்பிட்டுக்கிறேன். அச்சச்சோ, யாருப்பா இந்த மாதிரி கொரட்டை விடுறது? அச்சச்சோ, மேயர் சார் தியானம் பண்றதுக்கு பதிலா உட்கார்ந்து கொரட்டை விட்டே தூங்கிட்டு இருக்காரு. மேயர் சார் எழுந்திருங்க. அச்சச்சோ, பூகம்பம் வந்துருச்சு, எல்லாருக்கும் ஆபத்து, ஓடுங்க ஓடுங்க, காப்பாத்துங்க. ஓ மேயர் அங்கிள், எர்த்குயிக்லாம் வரல. டெம்போ அண்ணா உங்களை தட்டி எழுப்பியிருக்காரு, அவ்வளவுதான். நீங்க மெடிடேஷன் பண்ணிக்கிட்டே தூங்கிட்டீங்க. ஓ அப்படியா? சில சமயம் நான் தெரியாதனமா அப்படி ஒரு தப்ப பண்ணிடுறேன். எப்பவோ ஒரு தடவை இல்ல, எப்பவுமே அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. சரி, ஓகே, நீங்க எல்லாரும் மறுபடியும் உங்க கண்களை மூடிக்கோங்க, மெடிடேஷன் பண்ணலாம். ஆல் இஸ் வெல். எனக்கு தேவை ஆயிலுக்கான வெல். சன் சிட்டில ஏகப்பட்ட தூசும் மாசும் படிஞ்சிருக்கு. அதை கிளீன் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் தண்ணி தேவை. இல்ல ஏகப்பட்ட தண்ணி தேவை. ஒரு அதிபயங்கரமான ஆக்ஷன் சீன் இப்ப நடக்க போகுது. அப்படின்னா அதை ரெக்கார்ட் பண்ணி தானே ஆகணும். இனிமே கிக்கோவும் சூப்பர் ஸ்பீடவும் இந்த சுனாமில இருந்து சன் சிட்டியை காப்பாத்துறதுக்குள்ள நான் வந்த வேலையை முடிச்சிட்டு சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பிடுவேன். ஆல் இஸ் வெல். எனக்கு தேவை ஆயில் இருக்கிற வெல். R7 டேஞ்சர் லைட் பிளிங்க் ஆயிட்டு இருக்கு. கண்டிப்பா ஏதோ பிரச்சனை தான் நினைக்கிறேன். அச்சோ, சாதாரண பிரச்சனை இல்லப்பா, ஒட்டுமொத்த பிரச்சனையும் ஒன்னா கிளம்பி வந்திருக்கு. அதோ அங்க கொஞ்சம் திரும்பி பாரு. அடடா, என்ன இது? எவ்வளவு தண்ணி இந்த இடத்துக்கு வந்துகிட்டே இருக்கு. இதுக்காகவே நான் இப்பவே கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன். இப்ப நம்ம நோக்கி வந்துட்டு இருக்கிறது ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா சுனாமி. அச்சச்சோ, போச்சா, காப்பாத்துங்க. நான் காலையில குளிச்சுட்டு தானே வந்தேன். நான் மறுபடியும் குளிக்க விரும்பல. கிக்கோ, சீக்கிரம் ஏதாவது ஐடியா பண்ணு.
வேற வழியே இல்லைன்னா சூப்பர் ஸ்பீடோவை கூப்பிட்டு தான் ஆகணும். இங்க ஒரு பெரிய பிரச்சனை. R7ல இருந்து சூப்பர் ஸ்பீடோ கார் வரட்டும். சூப்பர் ஸ்பீடோ, ராட்சச சுனாமி அலைகள் சன் சிட்டியை நாசப்படுத்துறதுக்குள்ள நம்ம தடுக்கணும். எஸ் ப்ரோ, ஆனா இவ்வளவு பெரிய ராட்சச அலையை எப்படி தடுத்து நிறுத்த முடியும்? R7 மறுபடியும் பிளிங்க் ஆகுதே. ஆனா இந்த தடவை சிக்னல் சன் சிட்டிக்கு வெளியில இருக்க டாக்டர் குரானாவோட லேப்ல இருந்து வருது. அங்க யாரோ ஏதோ திருடிட்டு இருக்காங்க. அப்ப முதல்ல டாக்டர் கொரோனா லேப் போலாமா? நம்ம சன் சிட்டி மக்கள் முதல்ல சுனாமில பாதிக்கப்படாம காப்பாத்தணும். ஃபார்முலா நம்பர் 999. வாவ் கிக்கு, உன்னோட பிரெயினிய ஜெட் ஸ்பீட விட ரொம்ப ஸ்பீடா இருக்கு. ஆக்டிவேட்டிங் ஃபார்முலா 999. நாம எல்லா சென்சிட்டிவ் வாசிகளையும் சேஃபா மவுண்டன்ல கொண்டு வந்து சேர்த்தாச்சு. சரி வா, இப்போ நாம கிளம்பலாம். இல்ல சூப்பர் ஸ்பீடோ, இன்னொரு வேலையும் பாக்கி இருக்கு. அங்க பாரு. சூப்பர் ஸ்பீடோ, சன் சிட்டிக்கு வந்த சுனாமியை திருப்பி அனுப்புறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். அங்க ஒரு மலை இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி கடல் இருக்கு. நீ ஒரு வேலை பண்ணு. ஃபார்முலா நம்பர் 38 அப்ளை பண்ணி அந்த மலையை உடைச்சு ரூட்டை ரெடி பண்ணு. அப்ப தண்ணி எல்லாமே சன் சிட்டியை விட்டு வெளியில போயிடும். யாருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது. எஸ் கிக்கு, இனிஷியேட்டிங் ஃபார்முலா 38. அச்சச்சோ, எனக்கு ஒரு விஷயம் புரியல. இந்த சுனாமி எப்படி எங்கிருந்து திடீர்னு இப்படி வந்துச்சு? மேயர் அங்கிள், சுனாமி எப்பவும் திடீர்னு தான் வரும். எப்பெல்லாம் கடலுக்கு அடியில நிலநடுக்கம் ஏற்படுதோ அப்ப ஏற்படுற பாதிப்பால கடல்ல இருக்கிற மொத்த தண்ணியும் சுனாமியா மாறி கடலை விட்டு வெளியில வந்துரும். புரிஞ்சிருச்சு. பசி வந்தா என்னோட வயிறும் இப்படிதான் கொந்தளிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் சாப்பாடை தேடி நான் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுகிட்டே இருப்பேன். அது என்னது? ஏதோ டிவைஸோட பார்ட் மாதிரி இருக்கு. அட, இது ஏதோ டார்பிடோவோட ஒரு பகுதி. அச்சச்சோ, இந்த டார்பீடோனா என்ன அர்த்தம்? டார்பிடோங்கிறது ஒரு வகையான பாம். இத சப்மரீன்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. கரெக்ட். ஆனா எனக்கு இப்ப ஒரு விஷயம் தான் புரியல. அதோட ஒரு பகுதி இங்க எப்படி வந்துச்சு? கடலுக்கு அடியில யாரோ இத பிளாஸ்ட் பண்ணிட்டு சுனாமியை உருவாக்கிருப்பாங்களோன்னு தோணுது. ஆனா கிக்கோ, அத ஒரே வார்த்தையில கேட்கணும் அப்படின்னா why? ஒருவேளை என்னையும் சூப்பர் ஸ்பீடோவையும் திசை திருப்ப இருக்கும். அது கரெக்ட் தான். ஏன்னா R7ஓட டேஞ்சர் லைட் டாக்டர் குரான் அங்கிளோட லேப்ல இருந்து தான் வந்துச்சு. வா சூப்பர் ஸ்பீடோ, நம்ம அங்க போய் பார்க்கலாம். இரு, நாங்களும் கூட வரோம். அச்சச்சோ, அங்க என்னடா பயங்கரமான சுனாமி வந்துருச்சு.
ஆனா இங்க என்னடானா இவரு ஸ்டாச்சு மாதிரி நின்னுகிட்டு இருக்காரு. டாக்டர் குரனா, ஸ்டாச்சு ஓவர். ஹலோ சார், ஏதாவது சொல்லுங்க. திருட திருட திருட. அச்சச்சோ, ஏங்க இப்படி கத்துறீங்க? கத்தாதீங்க, முதல்ல விஷயத்த சொல்லுங்க. என்ன போச்சு, எப்படி திருட்டு போச்சு? என்னோட ஆட்டமிக் மிஷின். ஆட்டமிக் விஷன் அப்படின்னா என்ன குரானா அங்கிள்? கிக்கோ, அந்த ஆட்டோமிக் மிஷின்ங்கிறது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு மிஷின். அதை சரியான முறையில உபயோகப்படுத்தினா அதிலிருந்து நம்ம எலக்ட்ரிசிட்டியை உருவாக்கிட முடியும். சரி, ஒருவேளை தப்பா யூஸ் பண்றாங்க அப்படின்னா? அப்போ அது அதிபயங்கரமான டெட்லி அப்புறம் டேஞ்சரஸ் பாம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடடா, இப்படி சொல்லிட்டீங்களே. பாம்புங்கிற வார்த்தையை கேட்டதும் எனக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். அப்படின்னா நான் சந்தேகப்பட்டது சரிதான் போல. யாரோ முதல்ல சுனாமியை உருவாக்கி என்னையும் சூப்பர் ஸ்பீடோவையும் திசை திருப்பியிருக்காங்க. அப்புறம் சமயம் பார்த்து டாக்டர் குரானா அங்கிள் லேப்ல இருந்து திருடிட்டு போயிருக்காங்க. சரி, இப்ப நம்ம அந்த திருடனை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஒரு வழி இருக்கு. அந்த ஆட்டோமிக் மிஷினை ஆக்டிவேட் பண்ணணும்னா அதுக்கு கண்டிப்பா ஒரு கீ தேவைப்படும். அந்த கீயானது மேனுஃபேக்சர் யூனிட்ல இருந்து இன்னைக்கு தான் எனக்கு வரப்போகுது. இன்ஃபேக்ட் அவங்க வந்துகிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கீ இல்லாம அந்த ஆட்டமிக் மிஷினை வச்சுட்டு ஒன்னும் பண்ண முடியாது. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, அந்த ஆட்டமிக் மிஷினை திருடினவன் அந்த கீயவும் திருடிட்டு போறதுக்கு கண்டிப்பா முயற்சி பண்ணுவான். அப்படின்னா நாம உடனடியா மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு போயாகணும் இல்லையா? எஸ் ப்ரோ, லெட்ஸ் கோ. ஹலோ பிரதர், கொஞ்சம் மெதுவா போங்க. அங்க ரோட்ல ஆயில் கொட்டி கிடக்குது. எங்க? இதோ இங்கதான். ஆல் இஸ் வெல். எனக்கு தேவை ஆயில் இருக்கிற வெல். ஆல் இஸ் வெல். எனக்கு தேவை ஆயில் இருக்கிற வெல். இங்க பாரு மிஸ்டர், உனக்கு தெரியாதா நீ இப்ப செய்யற விஷயம் ரொம்ப பெரிய தப்பு. ஓ, கிக்கோவும் சூப்பர் ஸ்பீடோவுமா எனக்கு லெக்சர் கொடுக்க வந்துட்டீங்களா? இன்னும் நான் அனுப்பி வச்ச சுனாமில இருந்து நீ பாடத்தை கத்துக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். அதான் மறுபடியும் என்கிட்ட மோத வந்திருக்க. ஆமா, யாரு நீ? உனக்கு அப்படி என்னதான் வேணும்? ஏ குட்டி பையா, உனக்கு என்ன அடையாளம் தெரியலையா? நான் தான் ஆயில் கிங். பெல்ல ரிங் பண்ணாமலேயே வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருவேன். ஆல் இஸ் வெல். எனக்கு தேவை ஆயில் இருக்கிற வெல். சாரி ப்ரோ, அது உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. கேக்குற எல்லாருக்கும் சில நேரம் கேக்குறது கிடைக்காது. அதனால நான் தட்டி பறிச்சே பழக்கப்பட்டவன். எனக்கு நல்லாவே உங்களை பத்தி தெரியும். ஓடி விளையாடாம நீங்க 2 பேரும் என்ன விட மாட்டீங்கன்னு. சரி, ஓகே, இந்த வாங்கிக்க என்னுடைய சூப்பர் பஞ்ச். இந்த விளையாட்டு எனக்கு சுத்தமா போர் அடிக்குது. அதனால நான் குட் பை சொல்லிக்கிறேன். ஆல் இஸ் வெல். எனக்கு தேவை ஆயில் இருக்கிற வெல். சூப்பர் ஸ்பீடோ, ரோட்ல கொட்டி கிடக்குற ஆயிலால நம்ம ஸ்லிப் ஆயிட்டு இருக்கோம். ஃபார்முலா நம்பர் 44 அப்ளை பண்ண. சீக்கிரமா டயர்ஸ்ல ஹேஞ்சஸ்கே கோட்டிங் கொடு. ஃபேண்டாஸ்டிக் ஐடியா கிக்கு. அப்ளையிங் ஃபார்முலா நம்பர் 44.
இந்த அட்டாக்ல என் சிஸ்டம் டோட்டலா டேமேஜ் ஆயிடுச்சு. ஆயில் கிங் அப்படி எங்க தான் போயிட்டான்? ஓடி பிடிச்சு விளையாண்டதெல்லாம் போதும்டா குட்டி பையா. இப்ப நீ வீட்டுக்கு போய் லூடோ விளையாடு. ஆல் இஸ் வெல். எனக்கு தேவை ஆயில் இருக்கிற வெல். கேக்கோ ஹெவியா டேமேஜ் ஆயிடுச்சு. ஆட்டோ ரிப்பேர் பண்ண டைம் ஆகுமே. நோ ப்ராப்ளம் சூப்பர் ஸ்பீடோ. நீ பெர்மனண்டா உன்னை ரிப்பேர் பண்ணிக்கோ. அப்புறம் நம்ம அவன் கூட சண்டை போட போலாம். ஆனா இப்ப நாம அவனை எங்க போய் தேடுறது? அவனுக்கு கீயும் கிடைச்சிருச்சு. வாங்க வாங்க, நல்ல வேலை நீங்க 2 பேரும் வந்துட்டீங்க. இனி எனக்கு பயம் இல்ல. ஓ, இப்ப இந்த வீடியோவை ஒட்டுமொத்த உலகமும் பார்த்துக்கிட்டு இருக்கே. இது ஒரு சின்ன டெமோ தான். 24 மணி நேரத்துக்குள்ள இந்த உலகத்துல இருக்கிற மொத்த ஆயில் வெல்ஸை எனக்கு எழுதி தரலன்னா நான் அண்டார்டிகாவுடைய மிகப்பெரிய பனிமலைகள்ல பாம்ப வச்சு பிளாஸ்ட் பண்ணிடுவேன். இந்த தடவை தண்ணிகள்ல பனிக்கட்டியோட சேர்ந்து சுனாமி வரும். ஒட்டுமொத்த உலகமும் அதுல மூழ்கி போயிடும். சன் சிட்டிக்கு இப்ப என்ன நிலைமை ஏற்பட்டுச்சோ அதை விட மோசமான பின் விளைவுகள் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஏற்படும். இப்போ நான் இந்த உலகத்துக்கே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். 24 மணி நேரத்துக்குள்ள இந்த உலகத்துல இருக்கிற மொத்த ஆயில் கிணறை எனக்கு எழுதி கொடுத்துருங்க, இல்ல மொத்தத்தையும் அழிச்சிருவேன். ஆல் இஸ் வெல். எனக்கு சொந்தமாயிடும் ஆயில் வெல். நாம எந்த வேலை கொடுத்தாவது ஆயில் கிங்க தடுத்து நிறுத்தி ஆகணும். ஆனா இப்ப அவன் எங்க இருக்கான்னு தெரியலையே. எனக்கு என்ன தோணுதுன்னா ஒருவேளை அவன் அண்டார்டிகாவுக்கு போயிருப்பானோன்னு. ஏப்பா கிக்கோ, அவ்வளவு பெரிய அண்டார்டிகாவுல நீ அவனை எங்கன்னு போய் தேடுவ சொல்லு. ஆல் இஸ் வெல். எனக்கு தேவை ஆயில் இருக்கிற வெல். கிக்கோ, அந்த ஆட்டோமிக் மெஷின்ல நான் ஜிபிஎஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். அது எப்போ ஆக்டிவேட் ஆகும்னா யாராவது அந்த சிஸ்டத்துல கீயை போட்டு சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணும்போது ஆக்டிவேட் ஆயிடும். டாக்டர் குரானா, நானும் சூப்பர் ஸ்பீடோவும் அண்டார்டிகாவுக்கு உடனே கிளம்புறோம். ஆயில் கிங் அந்த மிஷினை ஆக்டிவேட் பண்ண உடனே நானும் சூப்பர் ஸ்பீடோவும் அதோட ஜிபிஎஸ் லொகேஷனுக்கு போயிடுறோம். ஓகே கிக்கோ, ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒருவேளை அந்த ஆட்டோமிக் சிஸ்டம் யாராவது ஆன் பண்ணிட்டு டைமரை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை டீஆக்டிவேட் பண்றதுக்கு அதே கீ தேவைப்படும். தப்பி தவறி கூட அந்த கீ இல்லாம நம்ம டீஆக்டிவேட் பண்றதுக்கு முயற்சி பண்ணவே கூடாது. அப்படி பண்ணுனா அந்த ஆட்டோமிக் பாம் உடனே பிளாஸ்ட் ஆயிடும். ஷூர் டாக்டர் குரானா, அந்த விஷயத்துல நான் ரொம்ப கவனமா இருப்பேன். கிளம்பலாம் சூப்பர் ஸ்பீடோ. எஸ் ப்ரோ, லெட்ஸ் ராக் அண்ட் ரோல். இருபத்தி 4 மணி நேரத்துக்கான டைமை செட் பண்ணிடலாம். இந்த உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த எண்ணெய் கிணறு என் பேருக்கு வந்து சேரலன்னா மொத்த உலகத்தையும் நான் கடல்ல மூழ்கடிச்சிருவேன், அந்த எண்ணெய் கிணறுகளையும் சேர்த்து. ஆல் இஸ் வெல். எனக்கு தேவை எண்ணெய் கிணறுகள். என்னோட ஆட்டமிக் சிஸ்டம்ல இருக்கிற ஜிபிஎஸ் சிஸ்டமும் இப்ப ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ அதோட லொகேஷனை நான் கிக்கோக்கு சொல்லி ஆகணும். கிக்கோ, இந்த அட்டாமிக் மிஷினோட எக்ஸாக்ட் லொகேஷன் கிடைச்சிருச்சு. சரி ஓகே, வா போலாம். நாம அதை ஃபாலோ பண்ணலாம். ஆயில் கிங், நான் உன்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு நீ அந்த மிஷினை எங்க கிட்ட திரும்ப கொடுத்துடு. நீ இப்ப பண்றது மிகப்பெரிய தப்பு. And we fight for right. என்ன கிக்கோ? அப்போ ஃபைட் பண்ணிய முடிவை தெரிஞ்சுக்கலாம். ஆல் இஸ் வெல். எனக்கு தேவை ஆயில் இருக்கிற வெல். நீங்க கொடுக்கிற தொந்தரவை என்னால தாங்க முடியல. எப்ப பார்த்தாலும் நீங்க 2 பேரும் என்ன ஃபாலோ பண்ணியே வர்றீங்க. திரும்ப திரும்ப என்ன டிஸ்டர்ப் பண்றதுக்கான தண்டனை இப்போ உங்க 2 பேருக்கு மட்டும் இல்ல,
ஒட்டுமொத்த உலகத்துக்கே கொடுக்க போறேன். இப்போ இந்த அட்டாமிக் பாம் 24 மணி நேரத்துக்கு அப்புறம் இல்ல, அடுத்த 5 நிமிஷத்துக்கு அப்புறம் வெடிக்க போகுது. ஆல் இஸ் வெல். இப்போ எல்லா எண்ணெய் கிணறு தண்ணியில மூழ்க போகுது. கிக்கு, பேசாம நாம இந்த பாம்பை டிஃப்யூஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணா என்ன? வேண்டாம் சூப்பர் ஸ்பீடோ, டாக்டர் கொரானா ஏற்கனவே சொல்லிருக்காரு, கீ இல்லாம நாம இதை டிஃப்யூஸ் பண்ணவே முடியாது. நம்ம எப்படியாவது ஆயில் கிங் கிட்ட இருந்து கீயை தட்டி பறிச்சே ஆகணும். அதுவும் அடுத்த 5 நிமிஷத்துக்குள்ள. சீக்கிரமா போலாம். ஃபார்முலா நம்பர் 996. ஓகே கிக்கு. ஆயில் கிங், ஒழுங்கா அந்த கீயை என்கிட்ட திரும்ப கொடுத்துடு. கிக்கோ, நீ செஞ்ச இந்த காரியத்துக்கு உனக்கு கீ இல்ல, கிக்கு தான் கிடைக்க போகுது. அதுவும் சூப்பர் ஸ்ட்ராங் கிக். சூப்பர் ஸ்பீடோ, நீ சீக்கிரமா போய் அந்த ஆட்டோமிக் மிஷினை இங்க எடுத்துட்டு வந்துரு. அதுக்குள்ள நான் அந்த கீ ஆயில் கிங் கிட்ட இருந்து தட்டி பறிக்கிறேன். நீ இங்கேயே தொங்கிட்டு இருக்கிக்கோ, நான் கிளம்புறேன். இனிமே யாராலையும் இந்த பாம்பை டெஃப்யூஸ் பண்ணவே முடியாது. வேற வழி இல்லை. இப்ப நான் என்னோட ஸ்பெஷல் கிக்கை யூஸ் பண்ணியே ஆகணும். ஐஸ் குல்ஃபி சாப்பிட்டது பத்தாது, நீங்க ஐஸ் மலையில வந்து வித்த காட்டலாம் நினைக்கிறாடி? என்ன சொல்ற நீ? சார் என்ன சொல்றாருன்னா, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். இன்னாங்க டாக்டர் கொரானா அங்கிள், இனிமேல் நீங்க இதை இன்னும் சேஃப்டியா வச்சுக்கோங்க. அப்பதான் இதை யாராலையும் திருட முடியாது. பிரமாதம் கிக்கோ. இந்த திருட்டும் சுனாமியும் மட்டும் இல்ல, எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு. கிக்கோவும் சூப்பர் ஸ்பீடோவும் இருக்கிற வரைக்கும் நம்ம சன் சிட்டிக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் எந்த பிரச்சனையும் வராது.